ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தை அப்படியே பார்த்து விட்டு போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கீரை. இது என்ன கீரை தெரியுமா? எலிக்காது கீரை. எலிக்காது மாதிரியே இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் எலிக்காது கீரை. இது சமையலில் பயன்படுத்தலாம், சமைச்சு சூப்பராக சாப்பிட்லாம். இது எப்படின்னா, முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அது கூட காம்பினேஷன்னா சாப்பிட்டோன்னு வைங்களேன், பொரியல் பண்ணி சாப்பிட்டோன்னு செம்மையாக இருக்கும். மயில் அகவுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அதோட வாய்ஸும் சரி, அது மயில் இருக்கிற அழகுக்கு அதோட வாய்ஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம அது அழகை நினச்சோன்னா அது அழகு தான். நிறைய செடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கூட இன்னொரு சூப்பரான செடியும் நமக்கு கிடச்சிது கூடவே. வாவ், என்ன செடி தெரியுமா? இங்கே பாருங்க, பியூட்டி சங்குப்பூ செடி. சூப்பராக எனக்கு நிறைய செடி பிடிங்கிருக்கோம். என்னென்ன செடின்னு காட்டுறேன். இங்கே வச்சனே, இது ஒன்று, இது ஆடு தீண்டா பாலைன்னு நினைக்கிறேன். இதை கலருக்காகவே நான் எடுத்தேன். இது நிழல் வணங்கி, இதுவும் நிழல் வணங்கி தான். இது பூ அழகாக இருக்கும். இது நான் நடந்து வர்ற வழியிலே பார்த்தேன், செம்ம அழகாக இருந்துச்சு. மஞ்சள் அவ்வளோ ஒரு அழகான பூவாக இருந்துச்சு. இது நொச்சியும் கிடச்சிதா, சரி லக்குன்ட்டு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை கருநொச்சியாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா மேலே அப்படியே அதில் ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்குது. சரி, என்னென்னு பார்க்கலாம். அது கூடவே இன்னொரு செடியும், இந்த சங்குப்பூ செடியை எடுத்துக்கலாம். ஓகே, பாய்.